ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். தினபலன் இன்னைக்கு 2/6/2023 சோபகிருத்து வருஷம் வைகாசி மாதம் 19ஆம் தேதி சித்த யோகம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. கிழமைகளில் நல்ல வசதியான சுக்கிரனுக்கு உண்டான கிழமை வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி பார்த்தாலேனா திரையோதசி கார்த்தால் ஒரு 11:45 வரலும் இருக்குது. அதுக்கப்புறம் சதுர்தசி. நட்சத்திரம் பார்த்தேன்னா கார்த்தால் 6:02 வரலும், அதாவது ஒரு 5 வினாழிகை வரலும் உங்களுக்கு சுவாதி நட்சத்திரம் இருக்குது. அதுக்கப்புறம் விசாக நட்சத்திரம். விசாகம் அப்படின்றது வைகாசி விசாகம் மிகப்பெரிய ஏற்றம். ஏன்னா நம்மாழ்வார் அவதரித்த தினம். 4 வேதங்கள் அது நம்மளுக்கு தெரியும். அதாவது ரிக், யஜுர், சாமம் அண்ட் அதர்வண வேதம் 4 வேதங்கள் இருக்குது. அதை தமிழில் அவர் 4 இதுவாக எழுதினவர். அதாவது அதற்கு ஈக்குவலண்ட்டாக எழுதினவர். திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, அதுக்கப்புறம் திருவாய்மொழி. இந்த 4ம் 4 வேதங்களுக்கு ஈக்குவலாக எழுதினவர் நம்மாழ்வார். ஆழ்வார்கள்லேயே ரொம்பவும் வசத்தின்னு சொல்லுவாள் நம்மாழ்வாருக்கு. இன்றைக்கி அதை தவிர பார்த்தாலேனா முருகப்பெருமான் அவதரித்த நாள் விசாக நட்சத்திரம், வைகாசி விசாகம். அதுவும் ஒரு பெரிய ஏற்றமான விஷயமாக இன்றைக்கி சொல்லக்கூடியது. இதை தவிர பார்த்தாலேனா இன்றைக்கி விசேஷம்னு சொல்லக்கூடியது பார்த்தேன்னா வைகாசி விசாகம். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். வைகாசி விசாகம் முருகப்பெருமானுக்கு உபவாசம் இருந்து அவருக்கு இது பண்ணுறதன் மூலியமாக, அதாவது ஒரு விரதம் இருந்து சாயந்தரம் குளிச்சுட்டு அவருக்கு பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் சாப்பிட்றதன் மூலியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல். அதை தவிர குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் ஏற்படக்கூடிய ஆற்றல். இது 2ம் நிச்சயமாக உண்டு. இன்றைக்கி யாருக்கு சந்திராஷ்டமம்னு பார்ப்போம். அதாவது சுவாதி நட்சத்திரம் காத்தால் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 5 வினாழிகை இருக்குது. அதுக்கப்புறம் விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரம் அப்படின்னா விசாகம் 3 பாதங்கள் துலா ராசியில் இருக்கும். அதனால் மீன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாள் அப்படின்றத சொல்கிறேன். மீன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாள். அதனால் புதிய எந்த முயற்சிகளும் எடுக்க வேண்டாம். வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணம் வேண்டாம். சந்திரனுக்கு உண்டான அல்லி மலர் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் போய் கொடுத்துட்டு வாங்க. அர்ச்சனை கொடுத்துட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இப்போ ஒரு ராசிக்கான பலன் இன்றைக்கி எப்படி இருக்குது, 2ஆம் தேதி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் இங்கே கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமாயின் எனக்கு கூப்பிடுங்க. எனக்கு கூப்பிட்டு கால் பண்ணி சொல்லுங்கள். உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தானே, அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நான் இப்போ சொல்கிறது எல்லாமே சந்திர பகவானுடைய மூமெண்ட்டை பேஸ் பண்ணியும் இன்றைக்கி இருக்கிற கோல்சார பலனையும் பொறுத்து. அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் தான் உங்களுக்கு பேசும். ஏன்னா தனிப்பட்ட ஜாதகத்தில் நேரங்கள் கரெக்டாக இருக்கா, டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்றதை பார்க்கணும். உங்களுடைய தசாநாதன், புக்திநாதன், எந்த லக்னம் என்ன அப்படின்றத எல்லாத்தையும் பார்த்து தனிப்பட்ட முறையில் ஆராய்ந்து உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, இப்போ ஒரு ராசியாக போகலாம். மேஷ ராசி, அஸ்வினி வரணி கிருத்திகை, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிர பகவானோடு இருக்கிறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம். ராசியிலேயே குரு பகவானும் இருக்கார். உங்களுக்கு சப்தமத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பண வரவு அபரிமிதமாக இருக்கும். திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்றைக்கி கண்டிப்பாக திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குழந்தை பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நல்ல என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு கல்யாணத்துக்கு நல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்றைக்கி போயிட்டு வருவீங்க. எல்லாரோட விசேஷமாக சேர்ந்து கொண்டாடக்கூடிய நிலவாக இருக்கும். புதிய வரவுகள் உண்டு. நல்ல ஒரு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்ம பெருமானை போய் வணங்கிட்டு வாங்க. அவருக்கு ஒரு துளசி மாலை போட்டு வாங்க.
அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு சொல்லக்கூடியது பச்சை நிறம் கையில் வச்சுக்கோங்க. ரிஷப ராசி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம்னு சொல்கிறோம். அது தவிர 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் காமத்தை அதிகப்படுத்துவார். செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறதுனால அதீதமான காமம் இருக்கும். பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இன்றைக்கி பார்த்தாலேயானால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி வரும். புதிய வேலை கிடைக்கும். வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், போட்டித் தேர்வுகள் நல்லபடியான மார்க் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது உங்களுடைய கீழ்த்தட்டு, உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவர்களால் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு சந்திர பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறது. வேலையில் ஒரு பெரிய ஏற்றம், கண்டிப்பாக புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் நல்ல ஏற்றம் கிடைக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு தாயாருக்கு நெய் தீபம் போட்டுவாங்க. அதிர்ஷ்ட நிறமான ஒரு வெள்ளை கலர் கையில் வச்சுக்கோங்க, நல்ல ஏற்றம் இருக்கும். மிதுன ராசி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் புத பகவான். இன்னைக்கு பார்த்தலையானால் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அதாவது இன்னைக்கு புத பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு மாறிவிடுறார். அதனால் பார்த்தலையானால் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்குது. ரிஷபத்தில் வர்றதுனால பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியனும், வைகாசி மாதம்ன்றதுனால சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்க செலவுகள் கொஞ்சம் இருக்கும். உங்களுக்கு தேவையில்லாமல் ஏதாவது என்ன சொல்கிறது, ஏதாவது அனாவசிய செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதும் குரு சந்திர யோகம் அமைகிறதுனாலையும் தொழிலில் அபிவிருத்தி இருக்கும். குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. 7ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றமான காலம். ஏன்னா 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால கல்யாணம் வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு சந்தோஷமான செய்தி இன்றைக்கி வரும். தொழிலில் அபிவிருத்தி இருக்கும். தொழிலில் ஒரு நல்ல நியூஸ் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் சேவிச்சுட்டு வாங்க. கையில் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமான ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கடக ராசி, புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சந்திர பகவான், அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம். அவர் இன்றைக்கி ஒரு 4ஆம் இடத்துல கேந்திரத்தில் இருக்கிற. தாய் உடல்நிலையில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா கடகத்தின் அதிபதி 4ஆம் இடத்துல கேத்துவோடு சம்மந்தப்படுறதுனால தாயின் உடல்நிலையில் கொஞ்சம் உடல்நிலையில் பிரச்சனை இருக்கும். தாய்க்கு உங்கள் உடல்நிலை நல்லபடியாக இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு அஷ்டமத்து சனி இருக்குது, இருந்தாலும் பொறுமையாக இருக்கிறது எல்லா விஷயத்துக்கும் ரொம்பவும் நல்லது. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவானை பற்றி பார்த்தலையானால் அவர் உங்களுக்கு வீடு மனை வாகனங்கள் ஏதாவது ஒன்று வாங்குறதுக்கு கொஞ்சம் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, அங்கே நந்தீஸ்வரரை போய் வணங்கிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் ஒரு சாம்பல் நிறம் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். சிம்ம ராசி, மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். 10ஆம் இடத்துல புத பகவானோட சேர்ந்து இருக்கார். 10, 11 அதிபதிகள் 10ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். ஏன்னா இன்றைக்கி புத பகவானும் அங்கே 10ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அதனால் பார்த்தீங்கன்னா தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். அபரிமிதமான பணவரவு இருக்கும். புதிய தொழில் கையெழுத்து போடுவீங்க. இன்றைக்கி பேச்சாளர்களாக இருந்தீங்கன்னா புதுசாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய இன்றைக்கி பார்த்தாலேயானால் அரசியல் செல்வாக்கு, அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஏற்றமான நாளாக இருக்கும். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் முயற்சி ஸ்தானத்தில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்போகுது. நீங்கள் வழிபட வேண்டியதையும் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு அங்கே அவருக்கு அருகம்புல் மாலை போட்டுவாங்க. கையில் ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். கன்னியா ராசி, உத்தரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் புத பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். ஏன்னா உங்களுக்கு பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கார். 9ஆம் இடத்துல
புத பகவானும் சூரிய பகவானும் இருக்கா, எல்லாமே நல்ல ஏற்றத்தோடு இருக்குது. பணவரவு அபரிமிதமாக இருக்கும். சந்திரனும் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து மனோகாரகனே 2ஆம் இடத்துல இருக்கிறது, அந்த கவிதை கட்டுரைலாம் எழுதுகிறவாளுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல யோகம் கிடைக்கும். திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் வெளிமாநில சம்பந்தங்களும் நிச்சயமாக ஏற்படும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா, அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை போய் வழிபட்டுட்டு ஒரு பானகம் பெருமாளுக்கு அம்சேவை பண்ணிவிட்டு நீங்களும் சாப்பிடுங்க. அதை தவிர கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். துலா ராசி சித்திரை சுவாதி விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாயோட சம்பந்தம், சப்தமாதிபதியோட சம்பந்தம். அதனால் வந்து பார்த்தேன்னா இந்த ரியல் எஸ்டேட்லாம் பண்ணுறவாளுக்கு திடீர் பண யோகம் வரும். 10ஆம் இடத்து சம்பந்தம் வர்றது பெரிய விசேஷம். ஏன்னா ராசியிலேயே சந்திர பகவான் 10ஆம் அதிபதி ராசியிலையும், ராசியின் அதிபதி 10ஆம் இடத்துலையும் பரிவர்த்தனை யோகம் இருக்குது. 1-10 பரிவர்த்தனை, பெரிய ஏற்றம் கிடைக்கும் இன்றைக்கி. ஏன்னா தொழிலில் வந்து அபரிமிதமான ஒரு ஏற்றம், திடீர் பண யோகம் வரக்கூடிய வாய்ப்பு. அதுவும் வந்து இந்த ஆடை, அதாவது இந்த கிளாத்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள், கார்மெண்ட்ஸ் அதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு திடீர் பண யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தடையானால் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை போய் வழிபட்டு வாங்க. அவருக்கு ஒரு வெத்தலை மாலை போட்டு வாங்க. உங்களுக்கு வந்து பச்சை கலர் கையில் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். விருச்சிக ராசி விசாகம் அனுஷம் கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான். செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல நீச்சப்பட்டு இருந்தாலும் சுக்கிரனால், அதாவது சப்தமாதிபதியால் வந்து அவர் வந்து நல்ல சுபப்படுறதுனால ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். என்னென்னா உங்களுடைய என்ன சொல்கிறது, மாமனார் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் வரும். திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய மாமனார் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இவ்வளோ நாள் டிஸ்பியூட்டில் இருந்ததெல்லாம் வந்து கண்டிப்பாக வரக்கூடிய நாளாக இன்றைக்கி நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய வேலையில் மிகப்பெரிய அபிவிருத்தி, தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம். செலவுகள் கொஞ்சம் இருக்கும், இருந்தாலும் வந்து குரு பார்வையினால் வந்து சுப செலவுகளாகவே இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. சந்திரனை குரு பார்க்குறார். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அங்கே வந்து ஒரு எலுமிச்சம்பழ விளக்கு போட்டு வாங்க. கையில் வந்து ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க, உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான். ராசிக்கு 5ஆம் இடத்துல இன்றைக்கி பார்த்தோம்னா குரு பகவான் 5ஆம் இடம் 9ஆம் இடம் சந்திரனையும் பார்க்குறார், உங்களுடைய ராசியையும் பார்க்குறார். நல்ல ஏற்றம், திடீர் பணம் வரும். குழந்தைகள் மூலியமாக பெரிய பெருமை, பதவி, கௌரவம், அந்தஸ்து இதெல்லாம் ரொம்ப நல்லபடியாக இருக்கும். திடீர் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களை பொறுத்தவரையிலும் பார்த்தோன்னா இந்த இன்னைக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதும் குரு சந்திர யோகம் இருக்கிறதுனால பணவரவு அபரிமிதமாக இருக்கும். மறைந்த இடத்துலேருந்து திடீர் பணம் வரும். நீங்கள் வந்து எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. திடீர்னு ரேஸு, லாட்ரி அந்த மாதிரியான விஷயம்ல ஷேரில் வந்து திடீர்னு ஒரு இது ஏற்றம் இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் வணங்கிட்டு வாங்க. முருகப்பெருமானை வணங்கிட்டு அங்கே வந்து ஒரு வஸ்திர தானம் கொடுத்துட்டு வாங்க. மஞ்சள் கலரில் கையில் வச்சுக்க வேண்டியது ஒரு நீல கலர், உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இன்றைக்கி இருக்கும். மகர ராசி உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான். ராசிக்கு 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற ஆண் சனி. உங்களுடைய குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கார். அதனால் வந்து வாக்கில் பிரச்சனை பண்ணுவார். குடும்பத்தில் பிரச்சனை பண்ண மாட்டார், வாக்கில் பிரச்சனை பண்ணுவார். அதில் பிரச்சனை பண்ணால் அடுத்ததில் ஒன்றா வரும். அதனால் வாக்கை கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைங்க. இன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு வந்து 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவானால தொழிலில் பெரிய அபிவிருத்தி. புதுசாக வீடு மனை வாங்கிறதுக்கு யோசனை பண்ணுவீங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவரை போய் சேவிச்சுட்டு வாங்க. ஒரு ஏலக்காய் மாலை போட்டு வர்றது பெரிய ஏற்றம். கையில் வச்சுக்க வேண்டியது ஒரு நேவி ப்ளூ, டார்க் ப்ளூ கலர் வந்து வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். கும்பராசி அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து பார்த்தேனால் சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார். உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், வேலை பளு மிகுந்த அதிகமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கார், 6ஆம் அதிபதி.
9ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிய கடன் வாங்குவீங்க. தந்தைக்குன்னு கொஞ்சம் செலவு பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்குது. இதை தவிர உங்களுடைய குலதெய்வத்தை பார்க்க போவீங்க. நீங்கள் இன்றைக்கி வந்து இந்த சரபேஸ்வரர் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைய போகிறது. நீங்கள் வந்து அந்த சரபேஸ்வரர் ஆலயத்தில் போய் வணங்கிட்டு வர்றதும் உங்களுக்கு கையில் வந்து ஒரு கருப்பு கலர் வச்சுக்கிறது பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். மீன ராசி இன்றைக்கி சந்திராஷ்டமம் ஃபுல் டே. கொஞ்சம் ஜாகிரதையாக பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. சந்திர பகவானுக்கு போய் நீங்கள் பிரீதி பண்ணிட்டு வர்றதும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் வந்து உங்களால் முடிந்த என்ன இது பச்சரிசியோ இதுவோ தானம் கொடுத்துட்டு வர்றது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். இன்றைக்கி ஏதாவது வேணும் தேவையில்லாத விஷயங்களை பேசாதீங்க. உங்களுடைய வாயை புராண்டுவாங்க. உடல்நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாகிருங்க. மொத்தத்தில் மீனராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ரொம்ப கவனத்தோடு செயல்படுறது நல்லது. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.